ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் வந்து புக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு கார் எல்லாமே வந்து போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் மாமியார்கிட்ட எதையுமே இதை பற்றி சொல்லலை. ஏன் அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு நான் போனாலே அவங்களுக்கு பிடிக்காது. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் போவேன். அது போயிட்டு 1 வீக் இருந்துட்டு வருவேன். ஏன்னா வந்து இங்கேயே இருக்கிறோம் பிள்ளைங்கள வச்சுட்டு. லீவ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போனால் என் அண்ணி எல்லாருமே இருப்பாங்க. கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறப்போ நம்ம அதில் இருக்கிறப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு என்ன தான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் பண்ணாலும் செய்யாதனாலும் நம்மளுக்கு அது கொஞ்சம் வந்து ஒரு இதாக இருக்குமே அப்படிங்கிறனால நான் வந்து யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில விஷயம் யோசிக்கிறது சரியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த தடவை வந்து நான் என் மாமியார்கிட்ட வந்து நான் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வேற எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு அப்போதைக்கே கிளம்புற மாதிரி கிளம்புவோம். யாருக்காவது உடம்பு முடியல அப்படி சொல்லிட்டு கிளம்புவோங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தேன். ஏன்னா புக் பண்ணிட்டேன் நான் காரு. ஏன்னா உடனே புக் பண்ணால் கிடைக்காதுங்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டேன். எங்கள் மாமியார்கிட்ட வந்து அன்றைக்கி நைட்டு தான் இது மாதிரி வந்து அத்தைக்கு வந்து அப்பாவோட அக்காவுக்கு உடம்பு முடியலையா, அது மாதிரி நேத்து தான் அண்ணி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னோடனே, அது வந்து சொன்னோன்னே இவங்க கொஞ்சம் உடம்பு முடியலன்னோன்னே கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போயிட்டு வாம்மா நீனாச்சும், எனக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் நாளைக்கு இதுக்கு செக்கப்புக்கெல்லாம் போக வேண்டியது, சுகர் டெஸ்ட் எல்லாமே பண்ணணும். அதனால் நான் அப்பாயின்மெண்ட் போட்டதுனால என்னால் போக முடியாது நாளைக்கு. வேணான்னா அப்புறம் வந்து இன்னொரு 15 நாள் கழிச்சு தான் அந்த டாக்டர் வருவார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுதான் நல்ல சான்ஸுன்ட்டு நானும் பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நான் வந்து காரில் கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட்ட மட்டும் நான் சொல்லிட்டேன். உங்கள் அம்மாகிட்ட நான் வந்து புக் பண்ணதெல்லாம் ஏற்கனவே சொல்லலைங்க. நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம ஒய்ஃப் எங்கே போறா? ஏன்னா அவர் வெளிநாட்டில இருக்கிறதுனால எனக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. முதல்லேலாம் கல்யாணம் ஆன புதுசுலலாம் நான் போனேன்னா, அவர் அங்கே போனதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் பிறந்தப்ப இங்கே போனேன்னா பேசுவார். ஏன் பொழுதன்னைக்கும் அங்கே போகிறதுலயே இருக்கிற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. சரி நம்ம வந்து நம்ம ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஓரளவு அவளுக்கு புரியுது. அவளுக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. கொஞ்சம் மனசு இதா இருந்தா மட்டும்தான் அவளும் வந்து ஒரு ஃபேமிலிய பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவர் வந்து ஒரு நல்லபடியா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலேருந்து அவரே என்ட்ட சொல்லுவாரு. "ஏன் ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன? போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு வந்தா என்ன? 10 நாள் இருந்துட்டு வந்தா" அவரு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. முன்னாடிலாம் வந்து நான் தான் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனே தவிர, அவருக்கு போறதுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. சரி ஓகே. நம்ம ஒய்ஃபு போகணும், பண்ணணும். அவளுக்கும் ஒரு சந்தோஷங்கிறது, ஒரு தனிப்பட்ட சந்தோஷங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. அதனால போனதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போனோனே அத்தை வந்து சொன்னாங்க, "இது மாரி உங்க மாமியார் வந்து என்ட்ட ஃபோன் பண்ணாங்க நேத்து" அப்படின்ட்டு. இது வந்து டவுட்டா இருந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. உடம்பு முடியலையாமே சொன்னாளே அப்படின்னோனே, நானும் ஓகே அப்படிதான் உடம்பு முடியல தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருந்தானோனே, அப்போ தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. ஏன்னா வந்து ஏதாச்சும் இல்ல அந்த மாரி சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க என்ன வந்து நான் பொய் சொல்லிட்டு தான் போறேன் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. என்ன சந்தேகப்பட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி இங்க கேட்டுருக்காங்க அப்படின்னோனே, எனக்கு நான் அண்ணிகிட்ட வேற சொல்லி வைக்கலையே அப்படின்ட்டு நெனச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இவரு ஏதாச்சும் வந்து இந்த மாரி கேட்பாங்க, பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு 1 வாரம் அப்படியே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அம்மா, அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அத்தை வீடு பக்கத்துல இருக்கனால, அவங்க ஃபேமிலியோட எல்லாம் வெளில போறது, பண்றது, 1 வாரங்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. இதில 2, 3 தடவ அவங்க வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. "என்ன என்னாச்சு? என்ன நல்லா இருக்கிறாங்களா? முடியாம இருந்தாங்களா? என்னாச்சுன்னு?" "இப்போ பரவால்ல. இன்னும் 2 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல வந்துருவாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இடையில ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முடியாம தான் அழைச்சிட்டு போனாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் இப்போ ரெக்கவர் ஆகி நல்லபடியா வந்துட்டாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்து இவங்க கிட்ட நான் வந்து அங்கேருந்து வர்றதுக்கு வேற வழி இல்ல. நம்மளுக்கு சொல்லி தான் ஆகணும். இப்படி பொய் சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு மனநிலையில வர ஆரம்பிச்சதுனால, அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்தா அவங்க இவங்களே நேர்ல கிளம்பி வந்துருவாங்க. வந்தாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிறதுனால, நான் உடனே வந்து கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்டும் சொன்னாரு, "நீ 1 வாரத்தில நீ வரலன்னா, அம்மா கிளம்பி வந்துருவாங்க. உனக்கு தெரியும்ல அவங்கள பத்தி" அப்படின்ட்டு. அதனால அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். வரதுக்கு ஆனா கொஞ்சம் மனசே இல்ல தான் எனக்கு. ஏன்டா வந்து வர்றோம்? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அங்கேயே இருந்துடலாமா? அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஆ ஆனா வந்து வேற வழி இல்ல. நம்ம வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால,
வந்தாச்சு. அதுக்கப்புறம் கேட்டாங்க இது மாரி என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லார பத்தியும் விசாரிச்சாங்க எங்க அத்தை. ஆனா எனக்கு பொய் சொல்றதுக்கு கொஞ்சம் மனசு வரல தான். இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல நம்ம வந்து இது பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி.